ஹலோ எவ்ரிவன். இன்று நீங்கள் கேட்கப் போவது ஒரு சாதாரண விண்வெளி கதையல்ல. இது உலக வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையான அப்போலோ 11 மூன் மிஷன் பின்புலத்தில் நடந்த மர்ம சம்பவம். மனிதன் முதன்முறையாக நிலவின் மேல் காலடி எடுத்து வைத்த அந்த தருணத்தில் கூட நாசா விண்வெளி வீரர்கள் தங்கள் கண்களால் பார்த்த ஒன்று இன்று வரை உலக விஞ்ஞானிகளையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. அவர்கள் யாரோ அங்கே இருந்தார்கள் என்று நம்பிய சம்பவம். யுஎஃப்ஓ என்கவுண்டர். நாம் இன்று அதை பற்றி விரிவாக காண்போம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இது வெறும் கற்பனை கதையல்ல. இது நாசாவின் விண்வெளி வீரர்களே சொன்ன உண்மை சாட்சியங்கள் அடிப்படையில் அமைந்துள்ளது. வாருங்கள், இந்த மர்ம பயணத்தை ஆரம்பிப்போம். ஆயிரத்தி 1969 ஜூலை 16 உலகம் முழுவதும் காத்து கொண்டிருந்தது. அமெரிக்காவின் சாட்டர்ன் 5 ராக்கெட் மிகப்பெரிய சத்தத்துடன் விண்ணில் பாய்ந்தது. அதற்குள் இருந்தது அப்போலோ 11 ஸ்பேஸ் கிராஃப்ட். 3 வீரர்கள், நீல் ஆம்ஸ்ட்ராங் கமாண்டர், பஸ் ஆல்ட்ரின் லூனர் மாடியூல் பைலட், மைக்கேல் காலின்ஸ் கமாண்ட் மாடியூல் பைலட். 4 நாட்கள் நீண்ட பயணத்துக்குப் பிறகு அவர்கள் நிலவை சென்றடைந்தனர். ஜூலை 20, 1969 ஆம்ஸ்ட்ராங் தனது புகழ்பெற்ற வரிகளை சொன்னார். "One small step for man, one giant leap for mankind." ஆனால் அந்த புகழ்பெற்ற வார்த்தைகளுக்கு அப்புறம் நாசா பிராட்காஸ்ட் ஒளிபரப்பப்படாத ஒரு ரகசிய உரையாடல் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆல்ட்ரின் நிலவில் இறங்கிய சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர்கள் கண்களில் ஒருவித வினோத ஒளி பளிச்செனப்பட்டது. அவர்கள் லூனர் மாடியூல் ஜன்னல் வழியாக பார்த்தார்கள். அங்கே கிரியேட்டர் எட்ஜில் மின்னும் ஒரு கிராஃப்ட் நிறுத்தப்பட்டிருந்தது. அது சாதாரண சேட்டலைட் போலவோ ஸ்பேஸ் டெப்ரிஸ் போலவோ இல்லை. அதன் வடிவம் முழுக்க சுத்தமான மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர். தானாகவே ஹாவர் செய்யும் ரேடியோ டிரான்ஸ்மிஷனில் ஆம்ஸ்ட்ராங் சொன்னதாக கூறப்படும் அதிர்ச்சி வார்த்தைகள். "They are here, standing on the crater, watching us."
பஸ் ஆல்ட்ரின் பிரீத்திங் கூட அந்த ரெக்கார்டிங்கில் ஃபாஸ்ட்டாக கேட்டதாக சொல்கிறார்கள். நாசா அந்த ஆடியோ போர்ஷனை பிளாக் அவுட் செய்துவிட்டது. பிறகு மீண்டும் சாதாரண பிராட்காஸ்ட் தொடங்கியது. ஆனால் அந்த 2 நிமிடம் சைலன்ஸ் தான் உலகம் முழுவதும் கன்ஸ்பிரசிகளை கிளப்பியது. நாசா அதிகாரப்பூர்வமாக இதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் சில ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ், மிஷன் கண்ட்ரோல் என்ஜினியர்ஸ் மற்றும் ஆஸ்ட்ரோநாட்ஸ் பாப் த ரெக்கார்டாக சில ஷாக்கிங் தகவல்களை லீக் செய்தார்கள். சிலர் சொன்னது அப்போலோ 11 நிலவில் சென்றபோது ஏற்கனவே அங்கே அன்ஐடென்டிஃபைடு ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது. மற்றவர்கள் சொன்னது ஆஸ்ட்ரோநாட்ஸ் பார்த்த யூஎஃப்ஓ இன்டெலிஜென்ட்டாக அவர்கள் நகர்வை அப்சர்வ் செய்தது. அப்போலோ 11 மட்டுமல்ல, அப்போலோ 12, அப்போலோ 14 மிஷனிலும் கூட ஸ்ட்ரேஞ்ச் மூவிங் லைட்ஸ் ரெக்கார்ட் ஆனதாக கூறப்படுகிறது. நாசா இதை பப்ளிக்காக சொல்லாமல் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் நினைத்தார்கள் உலகம் பேனிக் ஆகிவிடும் என்று. அல்லது உண்மையிலே ஏலியன்ஸ் இருந்தது நாசாவிற்கு தெரிந்திருந்ததா? இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட் இல்லை. அதே காலகட்டத்தில் உலகின் பல இடங்களில் மக்கள் விண்ணில் ஒளி பறக்கும் கிராஃப்ட்களை பார்த்ததாக ரிப்போர்ட்ஸ் அளித்தனர். சில விஞ்ஞானிகள் சொன்னார்கள் இது ஸ்பேஸ் ஜங்க் அல்லது சன்லைட் ரிஃப்ளெக்ஷன். ஆனால் ஆஸ்ட்ரோநாட்ஸ் சொன்ன வார்த்தைகள் வேறுபட்டது. அவர்கள் சொல்லியது, இந்த கிராஃப்ட் நம்மை தொடர்ந்து வந்தது, இன்டெலிஜென்ட் ஆக இருந்தது, அது சாதாரண ஒளி அல்ல. இதனால் கேள்விகள் எழுந்தன. நிலவில் உண்மையிலேயே எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் பீயிங்ஸ் இருந்தார்களா? மனிதன் முதலில் நிலவை அடைந்தபோது யாரோ அங்கேயே காத்திருந்தார்களா? நாசா இதுவரை எந்த உறுதியான எக்ஸ்பிளனேஷனையும் தரவில்லை. அவர்களின் அதிகாரப்பூர்வ பதில், ஆஸ்ட்ரோநாட்ஸ் பார்த்தது ஆப்டிக்கல் இல்லூஷன். ஆனால் ஆஸ்ட்ரோநாட்ஸ் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனில் கிராஃப்ட் மெட்டாலிக் ஸ்ட்ரக்சராக இருந்தது, எங்களை அப்சர்வ் செய்தது, ஹாவர் செய்தது, நின்றது என்று கூறினார். அதனால் இது ஒரு சாதாரண லைட் ரிஃப்ளெக்ஷனாக இருக்க வாய்ப்பு மிகவும் குறைவு. இது ஒரு அன்ரிசால்வ்டு மிஸ்டரி. அறிவியல் பக்கம் உண்மை தேடும் முயற்சி, மர்ம பக்கம் உண்மையை மறைக்கும் இருள். நமக்கு எது சரி என்று சொல்ல முடியவில்லை. நண்பர்களே, அப்போலோ 11 மிஷன் மனித வரலாற்றின் மிகப்பெரிய சாதனை. அதே நேரத்தில் அது மனிதனை வினவ வைத்த மர்மம் கூட.
ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆல்ட்ரின் உண்மையில் ஏலியன் என்கவுண்டர் சந்தித்தார்களா அல்லது இது அனைத்தும் தவறான புரிதலா? நாசாவின் அதிகாரப்பூர்வ சைலன்ஸ் இந்த கேள்விகளை இன்னும் அதிகரிக்கிறது. நிலவின் மேல் நடந்த அந்த சில நிமிடங்கள் இன்று வரை இரகசியமாகவே உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிலவில் மனிதன் மட்டும்தான் இருந்தானா அல்லது இன்னும் யாரோ நம்மை அப்சர்வ் செய்து கொண்டிருந்தார்களா? இது இன்னும் மர்மமே. அடுத்த பகுதியில் மீண்டும் இன்னொரு ஸ்பேஸ் மிஸ்டரியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.